Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா வில்லேஜ் அசிஸ்டன்ட். கண்டிப்பா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்படிங்கற அந்த ரெக்ரூட்மென்ட்க்கு வந்து எக்ஸாமினேஷன் எழுதி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. இப்போ கரண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து அவங்க கவர்மெண்ட் சைடுல இருந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து அப்கமிங்ல இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 38 39 மாவட்டத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து அப்டேட்ல வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அது எந்த வெப்சைட்ல போய்ட்டு பார்க்கறது அப்படினு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்டா இருக்கு. அதுக்கான வெப்சைட்க்கான லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. எப்படி வந்து ஃபைன் பண்றது? இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு சேலமா இருக்கீங்க அப்படினா சேலத்துல நீங்க ஒரு தாலுகால இருக்கீங்கன்னா அந்த தாலுகால இருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து எப்படி வந்து நம்ம செக் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இத மத்த நபர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்சூனிட்டிஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நண்பா. சரி வாங்க இப்போ டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா tndistrict.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே வந்துக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அஃபீஷியல் வெப்சைட், கவர்மெண்ட் சைட்டு. அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 மாவட்டத்துக்கான அஃபீஷியல் இன்க்ளூடிங் எல்லா வெப்சைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணிக்க முடியும். நீங்கள் தனித்தனியாக போயிட்டு வந்து நெட்டில் போயிட்டு கூகுள்லேயும் சரி இல்லை மற்ற இடத்துலையும் சரி நீங்கள் வந்து சேலம் வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஜாப் வந்து ரிலீஸ் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அது வந்து கண்டக்ட் வெப்சைட்டுக்குள்ளே போகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களால் வந்து உள்ளே போயிட்டு பார்க்க முடியாது. இப்போ வந்து எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அதாவது ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தாலுகாவில் இருக்கக்கூடிய ரிசல்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது வந்து திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மூணாவது வந்து கோயம்புத்தூருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாலாவது திருநெல்வேலிக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. திருவள்ளூருக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. செங்கல்பட்டு, நாகப்பட்டினம் இந்த 7 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மட்டும்தான் இப்போ நான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 16ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் இருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து இந்த 7 மாவட்டத்துக்கு மட்டும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து செங்கல்பட்டு அப்படிங்கிற மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து எப்படி இந்த ரிசல்ட் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு அடுத்த பேஜுக்குள்ளே போகும். அதில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இது அவங்களுடைய அஃபீஷியல் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டு. அவங்களுடைய கலெக்டர்ஸ் எல்லாமே இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அப்டேட் எதாக இருந்தாலும் உங்கள் மாவட்டத்தில் என்னென்ன நடக்குது, என்னென்ன பண்டிகைகள் வருது, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே அவங்க வெப்சைட்டில் வந்து கொடுப்பாங்க. இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் 2022 செலக்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த செங்கல்பட்டில் எந்தெந்த தாலுகாலெலாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது வரும். செங்கல்பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7 தாலுக்கு இருக்குது. இந்த 7 தாலுகளில் நீங்கள் எந்த தாலுக்கு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரமாக இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா BDF1 அப்படிங்கிற நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு எம்பிக்குள்ளே தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்கனாலே வந்து உள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து எத்தனை நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் ஆயிருக்காங்க, ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பேர் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஈஸியாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸ்பெஷல் டைம் ஆஃப் சேலரி எவ்வளோ இருக்குது, இல்லை என்னென்ன எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்து எப்படி நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் லிஸ்ட்டு ஆஃப் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் ஃபார் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல ப்ளூ கலரில் ஓடுது இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு PDF வந்து ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் டவுன்லோட் கூட பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல இந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆகி உள்ளே வந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஆக்சுவலாக கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்ட்ரிக்கு. கோயம்புத்தூரில் எந்தெந்த வட்டம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அன்னூர் வட்டம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பொள்ளாச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வட்டம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கோயம்புத்தூரில் வடக்கு வட்டம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தாலுக்காலையும் எவ்வளோ நபர்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகி உள்ளே வந்திருக்காங்களோ அவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு, அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, அவங்களுடைய பேர், பணி ஒதுக்கீடு செய்யப்பட்ட கிராமம், எந்த கிராமத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் ஒர்க்கு அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்களோ அதுக்கான ஊர் வில்லேஜ் பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதுபோல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த சூலூருங்கிற அந்த வட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆகி உள்ள போயிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆனவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம சேனல் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஷார்ட் லிஸ்ட் ஆகலை, நான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை என் பேர்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க வெயிட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நோட்டிஃபிகேஷன் 2023 நம்ம வந்துட்டோம். இந்த இயற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே கொடுப்பாங்க. அப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த அரசு வேலைவாய்ப்புக்கான அந்த அரசு அதிகாரி சீட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, சரிங்களா? ஓகே,
இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த கமெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 10 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை வரும். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.